குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில். உங்கள் விவரங்களை பகிரலாம். வணக்கம் கோபால். தென்காசி மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தால் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தென்காசி மாவட்டம் முழுவதும் சாரல் மழையும் மிதமான மழையும் பெய்து வந்தது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியுள்ளதால் தென்காசி மாவட்டம் முழுவதும் தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மிதமான சாரல் மழை பெய்து வரும் நிலையில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவிகளான மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு குறையாமல் அருவிகளில் தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்றுடன் 2வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் தற்போது திரும்பி செல்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் அளவானது குறைந்து அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் வெள்ளப்பெருக்கானது குறைய துவங்கிய பின்னரே அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் அன்பு விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.